தாய் வீடு மே 2026. கல்விக்கூடாக வர வேண்டிய மனப்பாங்கு விருத்தி. எழுதியவர் அகமட் பிஸ்தாமி. வாசிப்பவர் மனால் குர்ஷித். கலைத்திட்டமும் பாடத்திட்டமும் வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் பரீட்சையை காட்டி பயமுறுத்தி பிள்ளைகளை பெறக்கூடிய பிள்ளைகளைத்தான் உருவாக்கி இருக்கின்றது. இதனால் நட்பிரஜைகள் உருவாகவில்லை. எல்லா அலுவலகங்களிலும் போலவே கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரை காகித தகைமைகளை சுமந்தவர்கள் தான் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தமது வேதனத்தை உயர்த்தி கொள்வதற்காக, பட்டம் பதவிகளை உயர்த்தி கொள்வதற்காக இன்னும் பாடநெறிகளை பரீட்சைகளை எதிர்கொண்டு பட்டத்தை தான் பெருக்கிக் கொண்டிருக்கின்றனர். அதன் வழியாக பதவி உயர்வுகளை, வேதன உயர்வுகளை பெற்று வருகின்றனர். ஒழுக்க விழுமியங்களோ, பண்பாடுகளோ, நடத்தைகளோ போதிய அளவு இல்லாத கற்றலடைவை அடைந்தவர்களைத்தான் உலகம் பெரும்பாலும் சுமந்து கொண்டிருக்கின்றது. கல்வி அடிப்படையான 3 விடயங்களை உருவாக்க எத்தனிக்கின்றது. அறிவு, திறன், மனப்பாங்கு போன்றவையே அவை. இன்று பெரும்பாலும் அறிவை மட்டுமே மையப்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறுவதால் பரீட்சைகளில் புள்ளிகளை அடைவதை இலக்காக கொண்டதான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளும் மேற்பார்வைகளும் தான் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் கல்விக்கூடாக மாணவர்களது திறன்களை அளவிடுவதற்கோ மேம்படுத்துவதற்கோ எந்த விதமான செயற்பாடுகளும் திட்டங்களும் வகுக்கப்படுவது இல்லை. அதுபோல மனப்பாங்கு என்ற ஒரு விடயம் கல்விக்கூடாக அடையப்பட வேண்டும் என எழுத்தில் எழுதப்பட்டாலும், உரை வழியாக அழுத்தமாக பேசப்பட்டாலும் அது குறித்தான எந்த விதமான பிரக்ஞையமற்றவர்களாக ஆசிரியர்கள், மாணவர்கள், அதிபர்கள், பெற்றோர், அதிகாரிகள், ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் துறை சார்ந்தவர்கள் காணப்படுகின்றனர். மாணவர்களது நடத்தையில் மிக பலவீனமான நிலை உருவாகுவதற்கு இந்த மனப்பாங்கு குறித்த புரிதல் இல்லாமையே காரணமாக இருக்கின்றது. கற்றல் என்பது ஒரு வகையில் உளவியல் சார்ந்த செயல்முறைதான். எனவே இந்த உளவியல் சார்ந்த செயல்முறை கூடாக மனப்பாங்கு விருத்தி நிகழாத வரையில் கல்வியின் மூலம் எத்தகைய மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. பாடசாலைக்கு முன்னறிவிப்பு செய்தும் முன்னறிவிப்பு செய்யாமலும் திடீரென மேற்பார்வை விஜயங்களை மேற்கொள்ளும் கல்வி அதிகாரிகள் கூட பாடங்கள் சார்ந்த புள்ளிகளை மையப்படுத்திய மேற்பார்வைகளையே கூர்ந்து அவதானிக்கவும், ஆசிரியர்களது தயார் நிலை குறிப்புகள், பதிவுகள் போன்றவற்றை கழுகு பார்வையுடன் நோக்கி புரட்டி பார்த்து குறை கண்டு குற்றம் சுமத்தி அழுத்தங்களை உருவாக்கி பலவீனப்படுத்த எத்தனிக்கின்றனரே ஒழிய மாணவர்களது மனப்பாங்கு மற்றும் நடத்தை குறித்தான அவதானங்களை முன்னெடுக்க முனைவதில்லை. அவர்களிடம் அதற்கான எத்தகைய வியூகங்களும் திட்டங்களும் புள்ளியிடல் நுட்பங்களும் கூட இல்லவே இல்லை. இதுவும் கல்வித்துறையில் மனப்பாங்கு விருத்தி ஏற்படாமைக்கு பிரதான காரணமாக அமைகின்றது எனலாம். இதனால் தான் ஆசிரியர்களும் மிகச்சிறந்த முறையில் குறிப்புகளை தயார்படுத்தி ஆவணங்களை ஒழுங்கமைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தி வருகின்றனர். மனப்பாங்கு என்பதே உளவியல் ரீதியான ஒரு சொல்லாடல். இதனுடைய வெளிப்பாடுகள் நடத்தையில் தென்படக்கூடியதாக அமைகின்றது. சமூக மட்டத்தில் நோக்கினால் மனப்பாங்கு என்பதை மிகவும் கொச்சையாக புரிந்திருக்கின்றனர். ஆனால் மனப்பாங்கின் வலிமை, கனதி, ஆழ்ந்த அர்த்தம் தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் தீர்மானகரமான அழுத்தமான செல்வாக்குகளை ஏற்படுத்தக்கூடிய பலமான ஒரு சொல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனப்பாங்கு வழியாக மனித ஆளுமையில் கணிசமான தாக்கத்தையும் மேம்பாட்டையும் உருவாக்க முடியும். ஆளுமையற்றிருக்கின்ற ஒருவரது ஆளுமையை கிண்டி கிளறி வெளிக்கொணரக்கூடிய பேராற்றலும் வலிமையும் இந்த மனப்பாங்குக்கு வாய்த்திருக்கின்றது. Actions are louder than words என்பார்கள். வார்த்தைகளை விட வாழ்க்கையில் யதார்த்தமாக வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் கணங்காத்திரமானவை என்பதை ஆசிரியர்களும் கல்வித்துறையினரும் பெற்றோரும் உணர்ந்து கொண்டால் பிள்ளைகளிடத்தில் சடுதியான உடன்பாடான மாற்றங்களை வீட்டுச் சூழலிலும் பாடசாலையிலும் மற்றும் சமூகத்திலும் நிகழ்த்தி காட்ட முடியும். இது மிக பெரும் திருப்பு முனையாக மாறக்கூடியது. மனப்பாங்குகள் வழியாக மிக பெரும் உயர்நிலை மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பது போலவே அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடத்திலும் ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மனப்பாங்கு வழியாக மனித உணர்வுகளை, சிந்தனைகளை, எண்ணங்களை, பார்வைகளை, தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் மாற்ற முடியும்.
அந்த அளவுக்கு அதற்கு தாக்கமும் வலிமையும் செல்வாக்கும் உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தவறியுள்ளோம், அல்லது காலம் தாழ்த்தியுள்ளோம், அல்லது கண்டுகொள்ளாமல் கடந்து வந்துள்ளோம். மனப்பாங்கு என்பது உளவியல் சார்ந்த வகையில் மற்றவர்களிடம் நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடியதொன்று. ஆசிரியர்களது நடை, உடை, நடத்தை சார்ந்த ஆரோக்கியமான மனப்பாங்குகள் மாணவர்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அவர்கள் இலகுவாக சுலபமாக மாற்றிவிடலாம். இதன் வழியாக அவர்களது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள், அவர்களது சிந்திக்கும் பாணி, பாங்கு, போக்கு போன்றவற்றையும் மாற்றிவிடலாம். ஆசிரியர்களின் அணுகுமுறைகளும் கூட மாணவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வையும் எதிர்காலம் குறித்த பார்வைகளையும் தலைகீழாக மாற்றிவிடலாம். மனப்பாங்கு என்பது மகத்தான ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல். எந்த விதமான நம்பிக்கையும் மற்ற இடத்தில் அது நம்பிக்கையின் துளிகளை தூவி விடுகின்றது. கூர்ந்து போன நீர்நிலைகளில் மழை துளிகள் பட்டு அவை நிரம்பி வழிவது போல மனித உள்ளங்களையும் தட்டி உசுப்பேற்றி விடக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒன்றுதான் மனப்பாங்கு. ஒளிமயமான எதிர்காலத்தின் புது கூற்றுகளை மாணவர்கள் மத்தியில் உருவாக்கிவிடும் ஆற்றல் மனப்பாங்கு பெற்றுள்ளது. அசாத்தியமான அனைத்தையும் சாத்தியமானதாக மாற்றி சாதனைகள் படைக்க தூண்டிவிடக்கூடிய மந்திர சக்தியாக அது அமைகின்றது. மனப்பாங்கு மாற்றம் எமது பார்வை கோணங்களை மாற்றிவிடக்கூடியது. எதிர்மறை உணர்வுகளை, எண்ணங்களை, அனுபவங்களை எல்லாம் மனப்பாங்கு உடன்பாடான ஆரோக்கியமான சிந்தனைகளாக மாற்றிவிடும். மனப்பாங்கு தனி மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஊக்கியாக, உத்வேகம் தரக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. எம்மை நாமே மாற்றிக்கொள்ளாத வரை எம்மில் எந்த புற ஊக்கிகளும் தாக்கம் செலுத்தாது. மனப்பாங்கு என்பது எம்மிலிருந்து வரக்கூடியதொன்று, நாம பெற்றுக்கொள்ளக்கூடியதொன்று. எந்த அளவுக்கு அதனை நாம் எமக்கு சார்பானதாக அமைத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அது எம்மில் மாற்றத்தை, மேம்பாட்டை, முன்னேற்றத்தை உருவாக்கிவிடும். மனப்பாங்கு மாற்றம் என்பது உடன்பாடானது போலவே எதிர்நிலை மனப்பாங்குகளும் காணப்படுகின்றன. அவை ஆபத்தானவை, பேரழிவை தரக்கவை. அவற்றிலிருந்து நாம் எமது சிந்தனையை தற்காத்துக் கொள்ள வேண்டும். எதிர்நிலைப்பாடுகள் மேலோங்கிய மனப்பாங்கானது ஆபத்தையும் அழிவையும் கொண்டு வரும். இவற்றில் இருந்து நாங்கள் தூர விலகி இருப்பது பொருத்தமானது, அவசியமானது, காலத்தின் தேவையும் தான். குறிப்பாக ஒரு மாணவனை நல்வழிப்படுத்துகின்ற பொழுது அவனை நோக்கி, உன்னால் முடியும், உன்னிடத்தில் திறமையுள்ளது, உனக்கு இதனை செய்வது சாத்தியமானது, சுலபமானது, நீ இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறாய், உனக்கு எப்பொழுதும் பக்கபலமாக நான் இருக்கின்றேன் என்ற உடன்பாடான வார்த்தைகள் அவனுடைய மனப்பாங்கை மாற்றியமைத்துவிடும். அதே போல அவனது பெற்றோர்களை நோக்கியும், உங்கள் பிள்ளை முன்னரை விடவும் இப்பொழுது மேம்பட்டிருக்கின்றான், உயர்ந்திருக்கின்றான், மாறியிருக்கின்றான், இன்னும் கொஞ்சம் உங்களுடைய அவதானத்தை, கவனத்தை, வழிகாட்டலை, நெறிப்படுத்தலை வீட்டு சூழலிலும் மேற்கொண்டால் அவன் நிச்சயம் சாதனையாளனாக மாறுவான் என்று குறிப்பிடும் பொழுது மாற்றமும் முன்னேற்றமும் அங்கு இரட்டப்பாகி விடுகின்றது. இதற்கு மறுதலையாக எமது எதிர்நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு எமது கடந்த கால கசப்பான அனுபவங்களை வைத்துக் கொண்டு நாம் ஒரு மாணவனை, அவன் உருப்பட மாட்டான், அவன் திருந்த மாட்டான், அவனால் இதனை செய்ய முடியாது, அவனிடத்தில் அதற்கான ஆற்றல் இல்லை, அவனிடத்திலே உள்வாங்குகின்ற திறமை இல்லை, கவனம் செலுத்துவதில்லை, இவன் கஷ்டப்பட விரும்புவதே இல்லை, பொருட்படுத்துவதில்லை என்றெல்லாம் எமது கடந்த கால கசப்பான பதிவுகளை வைத்து வார்த்தைகளை கொட்டு விடுகின்ற பொழுது இது அவனில் ஆசிரியர் குறித்து, கல்வி குறித்து, சமூகம் குறித்து எதிர்நிலைப்பாட்டை உருவாக்கி விடுவதோடு ஆக்ரோஷமான எதிர் விளைவுகளையும் முரண்பட்ட உணர்வையும் அவனிலே முன்னரை விடவும் பலமாக உருவாக்கிவிடக்கூடியது. எனவே மனப்பாங்கு ஆயுதம் போன்றது. எதிரிகளை அழித்து நீதியை நிலைநாட்டவும் பயன்படுத்த முடியும். இல்லாத எதிரியை உருவாக்கி எம்மை நாமே அச்சுறுத்தலுக்கும் அவதிக்கும் ஆளாக்கி கொள்ள முடியும். நல்ல மனப்பாங்கு எம்மையும் வாழ வைக்கும், எம்மோடு தொடர்பு படக்கூடியவர்களையும் வாழ வைக்கும். எதிர்நிலை மனப்பாங்கு முதலில் எம்மை அழித்துவிடும், எமக்கான எதிரிகளை உருவாக்கிவிடும். கல்வி என்பது நட்பிரஜைகளை உருவாக்குவதற்கான களம். கற்றல் கற்பித்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் முன்மாதிரிகளாக இருந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உடன்பாடான நல்ல மனப்பாங்குகளை வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக மாற வேண்டும். நன்றி.